கடற்பணியாளர்கள் கடலின் எல்லையற்ற அழகை அனுபவிப்பது மட்டுமல்லாமல் தங்கள் உடல், ஆன்மீகம் மற்றும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளையும் அனுபவிக்கிறார்கள் என ஒருங்கிணைந்த மனித வளர்ச்சிக்கான திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் மைக்கேல் செர்னி அவர்கள் தெரிவித்துள்ளார். வருடந்தோறும் ஜூலை மாதம் 2ஆம் ஞாயிறு திரு அவையால் சிறப்பிக்கப்படும் கடல் ஞாயிறு தினத்திற்கென வெளியிட்டுள்ள செய்தியில் கர்தினால் செர்னி அவர்கள் அநீதிகள், சுரண்டல்கள் மற்றும் சமத்துவமின்மை போன்றவற்றை கடற்பணியாளர்கள் தங்களுடைய பணிகளில் எதிர்கொள்வதாகவும் பல இலட்சம் மக்கள் பணியாற்றும் இத்துறையில் அவர்களுடைய மறைமுக பணிகள் மூலம் நம் அன்றாட தேவைகள் நம்மை வந்தடைவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடற்பணியாளர்களின் வாழ்வு பல இழப்புகளை சார்ந்ததாக இருப்பதுடன் அவர்கள் தங்களுடைய குடும்பம் மற்றும் வாழும் நிலத்தை பிரிந்து மாதங்கள், ஆண்டுகளாக கடலில் பணியாற்றுவதால் தம் வாழ்வில் பல இனிமையான தருணங்களை இழப்பதாகவும் தனது செய்தியில் மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திரு அவை வரலாற்றில் கடலோடு தொடர்புடைய நிகழ்வுகளை தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள கர்தினால் அவர்கள், திருத்தூதர் புனித பவுலடியாரின் நற்செய்தி பணியானது கடல் பயணத்தை சார்ந்து அமைந்திருந்ததாகவும் துறைமுக நகரமான கொரிந்தில் அவருக்கு பெரிய ஆதரவு இருந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் பரவ மிக பெரும் வழிமுறையாக கடல் அமைந்திருந்ததை நினைவு கூர்ந்த கர்தினால் செர்னி அவர்கள், கிறிஸ்துவின் நற்செய்தியை திருத்தூதர்கள் மற்றும் மறை தூதுவர்களிடமிருந்து முதலில் பெற்றுக்கொண்ட கடலோர சமூகங்களின் வழியாக நாமும் உத்வேகம் பெற முடியும் எனவும் தெரிவித்துள்ளார்.